அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாம உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தா வாசல்ல 2 கோதுமை பாக்கெட் வந்து விழுன்னு நினைக்காதீங்க. நாம உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தா அரிசி மூட்டை வந்து வாசல்ல விழுன்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ள எலியா இல்லாத வரைக்கும் பஞ்சம் இருந்துச்சு. எலியா வந்த பிறகுதான் பஞ்சம் போச்சு. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கும் போதுதான் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு வீடே ஷிஃப்ட் போட்டு டிவி பார்க்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சீரியல் பார்க்குறீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பையன் உட்காந்து கார்ட்டூனும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறான். 7:30 மணிக்கு இவர் வந்த உடனே IPL WWF பார்க்குறாரு. 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டு டிவி பார்த்துட்டு அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா எப்ப தருவார்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஜபத்தை அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா தந்துருவாருன்னு. இல்ல இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீடுகளில கிறிஸ்து இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் இருக்கு, வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்ல. இயேசுதான் நீ வீட்டின் தலைவர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. பொதுவாகவே இப்ப இருக்கிற எந்த வீட்டின் தலைவருக்கும் மரியாதை இல்லை, இயேசுநாதனையும் சேர்த்து. பல வீட்டின் தலைவர்களுக்கு மரியாதை கிடையாது, இயேசுநாதருக்கும். பல வீடுகளில் இயேசுநாதரே இல்ல. உள்ளுக்குள்ள எப்ப நீங்க டிவியை போட்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இப்ப புதுசா ஒரு பரிசுத்தம் கத்து வச்சிருக்கான் வாலிபர்கள்லாம். தமிழ் சீரியல் பார்த்தா தான் தப்பு, கொரியன் சீரியல் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. கொரியன் சீரியல் பார்த்தா தப்பு இல்ல, இங்கிலீஷ் பாப் சாங் பார்த்தா தப்பு இல்ல, தமிழ்ல கேட்டதா தப்புன்னு முடிவு எடுத்துக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, பாவம் எனப்படுவது யாதெனில், நீங்க நினைக்கிற மாதிரி சிகரெட் குடிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தரை தேட விடாமல் எதெல்லாம் உன்னை தடுக்கிறதோ அதற்கு பேர் தான் பாவம். உன்னை ஆண்டவரை நினைக்க விடாம எதை பிசாசு பண்றானோ அதுக்கு பேர் பாவம். அது எது வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்னு வச்சிருப்பான். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே நடக்குது. பல வீடுகளிலே கிறிஸ்துவுக்கு இடமில்லை. கிறிஸ்து வரும்போது உள்ளே பார்க்கும் பொழுது அங்கே எலியா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி மாவு பேசுகிற தொட்டி, அப்புறம் எப்படி எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும்? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா இடத்துலயுமே சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ஒரு அரை மணி நேரமாவது கிறிஸ்துவுக்கு நேரம் கொடுங்க. வீட்டில் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, பிள்ளைங்க டியூஷன்ல இருந்து வந்த பிறகு, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஒரு வேதம் வாசிச்சு, ஒரு அதிகாரம் வாசிச்சு, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. CSI காரங்க வீடுகள் எல்லாம் இது கண்டிப்பா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க வீடுகள்லயும் நடக்கிறது இல்லை, அதான் கொடுமை. இப்ப இது ஒரு ஒழுங்கு எல்லா CSI வீடுகளிலும். இப்ப அதுவும் இல்லை. இப்ப எந்த கிறிஸ்தவ வீடுகளையும் இது கிடையாது. சாயங்காலம் டிவி தான் ஓடுது. கேட்டா சொல்றாங்க, பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வராங்க, கணவர் ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராரு, நாங்க ஒரு நேரத்துக்கு ஷிஃப்ட் போயிட்டு வரோம், எப்படி சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றது? எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னன்னா, யாராவது சாயங்காலம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பிரியாணி சாப்பிட போக முடியுது இல்லையா? கணவரை சொல்லிடுறீங்க 6:30 வந்துருங்கன்னு, பையனை சொல்லிடுறீங்க டியூஷன்ல சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வான்னு. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ண முடியும்னா தேவ சமூகத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ண முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை நானே கேட்கிறேனே, நியாய தீர்ப்புல கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டாமா? போன் பார்க்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்கு, இன்ஸ்டாக்கு நேரம் இருக்கு, யூடியூபுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லைனா எப்படி போய் நீங்க நியாய தீர்ப்புல நிப்பீங்க? போன் வாட்ஸ்அப்பை எடுத்தா எப்ப பாரு ஆன்லைன் வருது. சிலருக்குலாம் நைட்டு 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முழிச்சிருக்க முடியுது, ஆனா தேவ சமூகத்தில் முழிச்சிருக்க முடியாது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காலை சர்ச்சில் வந்து தூங்குற, நீ எப்படி பரலோகத்துக்கு போவே? நைட்டு முழுக்க போனை பார்த்துட்டு காலையில வந்து சர்ச்சில் தூங்குறீங்களே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆனா ஆசை இருக்குது, கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒன்றும் நடக்காது, சும்மா பேச்சு தான் நடக்கும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சபையில மெம்பரா இருந்து தசமாங்க காணிக்கை கொடுத்துட்டு சந்தா கட்டிட்டா கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போயிடலான்னு. நோ சான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா இடம் கிடைக்கும், கல்றையில கிடைக்கும், பரலோகத்துல கிடைக்காது. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் கல்றைக்கு தானே போறீங்க சர்ச்சுக்கு. சர்ச்சில் ஏன் மெம்பரா இருக்கிறோம்? அங்க போனதாங்க கல்றைக்கு இடம் கிடைக்கும், உங்களுக்கு கல்றையில இடம் கிடைக்கும். ஆனா பரலோகத்துல இடம் கிடைக்கிறதுக்கு இது பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பாஸ்டர் வந்து கடைசியா உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சேர்த்துப்பாருன்னு. நிறைய பாஸ்டரே கர்த்தர் சேர்த்துக்க மாட்டார். இப்ப நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கல்றையில இடம் கிடைக்கும், ஆனா பரலோகத்துல இடம் கிடைக்கிறது உங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் தான் போவான். சும்மா 24 hours டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு எல்லாத்திலையும் உட்காந்துட்டு நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேன்னா கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக வைப்பார். உங்களுக்கு கொடுக்குற இந்த நேரத்தில் கொஞ்சம் எடுத்து போனை ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். வரப்போகிற மிகப்பெரிய ஆக்கினையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போவும் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள் இஷ்யூ தான். உங்களை ஆண்டவர் மட்டும் கடினமான காரியங்களை செய்ய சொல்லியிருந்தா, பல மக்கள் தங்கள் தேவனுக்காக தங்களை எவ்வளவோ வருத்தி கொள்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, குடும்பமா சமூகத்துல காத்துருங்கன்றாரு. இவ்வளவு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ண முடியாத உங்களை ஏன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம் சொல்லுங்க பாப்போம். நாம என்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்?
என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எல்லாம் செய்வேன், சர்ச்சில் மெம்பரா இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொன்னா அது தப்பாயிடாது, அது பாரபட்சம் ஆயிடாது. நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா ஒரு மிஷனரி காட்டுக்குள்ள உட்கார்ந்து பாட அனுபவிச்சிட்டு இருக்கான், அவனும் பரலோகத்துக்கு வருவான். நீங்க ஒண்ணுமே செய்யாம ஜாலியா டிவி பார்த்துட்டு பரலோகத்துக்கு வருவீங்கன்னா சரியா இருக்குமா? இது ஒரு பாரபட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் நிலையில கர்த்தருக்கென்று ஏதாவது கொஞ்சமாவது செய்யணும், காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வரமாட்டாங்க, சொன்னா வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க, வரட்டுவாங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற அத்தாரிட்டி, தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி. நீங்க சொல்லணும், வா ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு, ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இல்லனா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பட்டம், பதவி, சொத்து அத்தனையும் இரண்டாவது, தேவனாகிய கர்த்தரே முதலாவது. காரணம், நீங்க வச்சிருக்கிற இரண்டாவது அத்தனையும் பூமிக்குரியது, அவர் ஒருத்தரே பரலோகத்துக்குரியவர். நீங்க 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க ஆத்மா நித்தியத்துக்கு போகணும்னா உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா. முதலாவதாக இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, கர்த்தர் சொன்னபடி செய்வார், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர்.